இன்னைக்கு வந்து நம்ம வந்து கறி செட்டிநாட்டு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு கடாய் வச்சாச்சு. எண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பட்டை கிராம்பு வந்து போட போகிறோம். நெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் போட்டாச்சு. அப்புறம் வந்து வரமிளகா வந்து அதையும் போட்டுக்கிறோம். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா. வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். நல்லா வந்து வெங்காயம் வதக்கணும். கண்ணாடி பதத்து வர வரைக்கும் நம்ம வதக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா மசையணும். எண்ணெய் பிரிஞ்சு வச்சு வதக்கணும். வதங்கிட்டு இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். இப்போ வந்து நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது, உங்களுக்கு தெரியுதா? இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தெரியுதா? எண்ணெய் பிரிஞ்சு அந்த ஓரத்துல தான் உங்களுக்கு வதக்கு தெரியுதா? இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அங்கங்கே வந்து எண்ணெய் வந்துச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதை வந்து நம்ம வதக்குறோம். நல்லா வதக்கிட்டு இருக்கோம். வதங்கட்டும். அடுத்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோம்னு பார்ப்போம். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லிகை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சள் தூள் போடணும். இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டாச்சு. அடுத்தது வந்து மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச செட்டிநாட்டு மசாலா தூள் நம்ம போடுறோம். இதுவும் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இது போட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன இன்க்ரீடியன்ட் போடுறோம்னு பார்ப்போம். வதக்கியாச்சு. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் நம்ம தயிர் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கியாச்சு. எதுக்குன்னா கொஞ்சம் புளிப்புக்காக நல்லாயிருக்கும். நல்லா வந்து வதக்கணும். அந்த வெள்ளை இதுவே இருக்கக்கூடாது. நல்லா வதக்கணும். எல்லாமே அதோட தயிரோட மிக்ஸ் ஆகிடணும். நல்லா வதங்கிடுச்சு. எல்லாம் வந்து மிக்ஸ் ஆயிருக்குது. இப்போ நம்ம கறியை வந்து ஆட் பண்ண போகிறோம்.
1/2 கிலோ கறி தான் வாங்கியிருக்கோம், போதும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கறி நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உப்பு நம்ம எடுத்து செக் பண்ணோம். இப்போ கரெக்டாக இருக்குது எங்களுக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் காரமும். கறி வெந்துடுச்சு. கூட்டுக்கறி மாதிரி வந்துடுச்சு. டேஸ்ட் நல்லா இருக்குது, பட் காரம் தான் எங்களுக்கு அதிகம். ஓகே தான், நல்லாயிருக்கு. செட்டிநாடு சிக்கன் மசாலா.